ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, எனக்கு ரியல் ஃப்ரெண்ட், ஃபேக் ஃப்ரெண்டுன்றது ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 10 இயர்ஸாக 10 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பொண்ணு அவளுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அவளுக்கு ஏதோ ஒரு சேடாக ஏதோ ஒரு நடக்குதுன்னா நான் உடஞ்சி போகிறது, நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன் எனக்கு நடந்த மாதிரி. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் நடக்குதுன்னா அதை விட சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு அவகிட்ட. இன்னொரு பொண்ணு எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக 3-4 வருஷம்னு சொல்கிறத விட 5 இயர்ஸ் அந்த கேப்பில் தான் இருக்கும். ஆனால் இவளை விட அவள் எனக்கு ரொம்ப க்ளோஸு. ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கிறவ எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஆக்சுவலாக அதே மாதிரியே எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டும் இருக்கா. அவளும் என்கிட்ட ரொம்ப கேர் பண்ணுவாள். ஆக்சுவலாக ரெகுலராக ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க நம்ம ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நம்மளை நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம நினப்போம். பட் ஆனால் அது ஒரு நாள் அது வெளிப்பட்டுரும், அது உண்மையான அன்பா இல்லை பொய்யான்னு. நம்ம எவ்வளோ அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்போம், அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப அது நெகட்டிவாக அமைகிறப்ப ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். ஆக்சுவலாக நான் என்னோடய ப்ரெக்னெண்ட்டாக உள்ள விஷயம் ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி ஹாப்பியாக அது ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஹாப்பியான மாதிரி எனக்கு பிடிச்சவங்க எனக்கு நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் ஷேர் பண்ணுறப்ப எனக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அது அவங்க கேட்குறப்ப இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ அதனால் அதை நான் ஷேர் பண்ணணுன்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அவள் நான் நினச்சேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. யோசிச்சுட்டே இருந்தேன் நம்ம போய் சொல்லலாமா வேணாமான்னு. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னால், அவளுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நடந்த விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். நீ ஷேர் பண்ணுன்னு போய் சொல்கிறா. நானும் போய் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஷேர் பண்ணிட்டு தான் அவள் சொன்னது எனக்கு மனசு கரெக்டுன்னு தோணுச்சு. கண்டிப்பாக அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டடாக போய் அவகிட்ட நான் போய் சொன்னேன். பட் நான் நினச்சது தான் அது நடந்துச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப, உனக்கெல்லாம் எப்படிடா ப்ரெக்னென்ட் ஆன, நீலாம் எப்படி ஆன, அது எப்படி ஆச்சு அப்படி இப்படின்னு என்கிட்ட ரொம்ப கொஷின்லாம் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தா. ஆக்சுவலாக உடஞ்சி போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள் நான் அவகிட்ட கொஞ்சம் நார்மலாக பேசினேன். அவளே கால் பண்ணா. ப்ரெக்னென்சி டயத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நம்மளை கேர் பண்ணணும், நம்மளை விசாரிக்கணும், டாக்டரை பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் விசாரிக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. அவள் கால் பண்ணி டாக்டர்லாம் பார்த்தியா, என்ன பண்ண, இதெல்லாம் என்கிட்ட கேட்பா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்கிட்ட அப்படி கேட்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. நான் ரொம்ப உடஞ்சி போனேன் அப்பயே. நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ, பெருசாக ஏதோ பெருசாக தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் அவகிட்ட சாரியும் கேட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அது 1% கூட என்னை கேர் பண்ணல. என்னை பற்றி அவள் யோசிக்க கூட இல்லை. நான் அது நான் அவள் சைட்லேருந்து தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் ரொம்ப ஹர்ட் பண்ண பேச ஆரம்பிச்சிட்டா. நீ என்னை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்ட, நீ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக தான் எனக்கு ஷேர் பண்ண அப்படின்றது என்னை ரொம்ப ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. இது ஒருத்தவங்களை காயப்படுத்தணும்னு போய் சொல்லுவாங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 8 மாதம் தான் ஆணுச்சு. அதுக்குள்ளேயே எனக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தை இல்லை ஜஸ்ட் 8 மாதம் தான் ஆணுச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ஒரு மூவியில் சொல்லுவாங்களே, ஆச்சான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குறது. அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ரொம்ப உடஞ்சி போய் நிறைய டைம் எழுதியிருக்கேன். அது மேரேஜ் ஆகி 8 மாதத்தில். சுற்றி இருக்கிற பெரியவங்க அது ரொம்ப காயப்படுத்துவாங்க. அந்த பெயின் எனக்கு தெரியும்.
எனக்கு மற்றவங்களோட பெயினும் தெரியும். நமக்கு வலிச்சா தான் வலியா? அதனால நான் அது யோசிச்சு சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னோன்னே நான் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் அது கிடையாது. அது ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ரிலேஷன்லாம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஏதோ நான் அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு. எனக்கு டாக்டரும் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடாது, எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்த நினைக்கக்கூடாது, குழந்தைக்கு பாதிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டதுனால நான் அவங்க ஃபோன் கால் எதுவுமே அட்டன் பண்ணல. அன்றைக்கி தான் தெரிஞ்சுது ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்டு எனக்குன்னு. எனக்கு ஒரு நல்லது நடக்கிற பாதி தான் நான் சொல்லியிருக்கேன், பாதி தான் என்னால் முழுசாக சொல்ல முடியல. அவள் சொன்னதில் வந்து நான் எப்படி அவள் பேசின விதம், பேசினது கொஞ்சம் ராயலாக இருப்பாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதுக்கான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ராயல் இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அடிப்படையில் தான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. மரியாதை குறைவாக தான் பேசினாங்க. நீங்கள் என்ன பெரிய அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ரியல் ஃப்ரெண்ட் யார், ஃபேக் ஃப்ரெண்ட் யாருன்னு. இன்னொரு ஃப்ரெண்டு அவகிட்ட போய் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். ஆக்சுவலாக என்னை அளவிட்டது என்னோடய ஃப்ரெண்டு தான். 10 வருஷத்துக்கு மேலே இருந்த ஃப்ரெண்டு தான் என்னை அளவிட்டது. நான் ப்ரெக்னென்ட்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அது சந்தோஷத்தில், ரொம்ப சந்தோஷத்தில் அழுதா. அவளை நான் சமாதானப்படுத்த முடியல. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு, அவளும் வந்து நான் எப்பயாவது ரொம்ப ரேராக பேசுகிறது. ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு தான், ரொம்ப ரேராக பேசுவேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஹெல்ப்பு, எனக்குன்னு ஒரு கஷ்டம்னா அவள் அந்த இடத்துல நிற்பா. எனக்கு எந்த ஃப்ரெண்டு வந்து நிற்பாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா முதல்ல சந்தோஷப்படுறது அவளை தான் இருக்கும். எனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல யார் வராங்களோ இல்லையோ அவள் வந்து நிற்பா, அந்த மாதிரி. ஆனால் நம்ம ரொம்ப அதை விட ரொம்ப பிலீவ் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பர்சனை வந்து பிலீவ் பண்ணுறப்ப அது டோட்டலாக அது ஒரு நாள் சேஞ்ச் ஆகிறப்ப அது ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, ரிலேஷன்ஸ்லேயும் இருக்காங்க. உங்களுக்கும் அது மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.